பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் செந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரிகள் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட ஸ்பெஷல் கிளாஸில் குருவின் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்ம எப்போதும் போல ஜெபித்து நம்ம இந்த நாள் பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பன் இந்த நாளும் கூட நம்முடைய கிருபையினால் நல்ல கூட்டி சேர்த்தீங்க, நன்றி ஆண்டவர். இந்த நேரத்தில் கூட தகப்பனை நாங்கள் ஒரு சில காலை காற்றுக்குள்ள இருக்கிறோம். நீங்களோடு கூட இருந்து அதை கற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு தகப்பனே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரியும் நம்முடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் கிருபை தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெசேஜில் பார்த்துருப்பீங்க, அப்ளையிங் கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது மினிமல்லேருந்து இம்ப்ரூவைசேஷன் எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் பேசிக் நோட்ஸ் தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறது அந்த நோட்ஸ் கண்டுபிடிப்போம். அப்புறம் அதை வச்சு நோட்ஸை வச்சு என்னென்ன கார்டு வருன்ற மாதிரி ஒரு பேசிக் ஐடியா போட்டுருவோம். அதுக்கு அப்புறமேட்டு தான் இம்ப்ரூவைசேஷன் வரும்பொழுது டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் வாசிக்கும் பொழுதும் இப்போ ஏற்கனவே இருக்கிற கார்ட்ஸ் இருக்குல்ல, F add 9 இந்த மாதிரி நிறையா கார்ட்ஸ் இருக்குது. அதில் இல்லாத கீஸையும் கூட சேர்த்து பிடிக்கலாம். ஸோ கார்டு அப்படிங்கிறது ஒரு கிராமர் இருக்குது. அதே நேரத்தில் அந்த 100% அந்த கிராமர் தான் ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ராகம்னு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா 2 ராகத்தை மிக்ஸ் பண்ணி கம்போஸ் பண்ணுவாங்க. சில பேர் எழுதுகிற பாட்டெலாம் எந்த ராகத்துலையுமே இருக்காது, எல்லாத்தையும் டச் பண்ணும். எல்லா நோட்ஸும் வருது, எல்லா நோட்ஸும் வருது, இது என்ன ராகம்? அதுபோல் புதுசாக அது மாதிரி ராகம் கம்போஸ் பண்ணுறதும் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கிராமர் இருக்குது, இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம வேறு மாதிரி வாசிக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆக மொத்தத்தில் நம்ம கேட்குறதுக்கு நல்லாயிருக்கணும், அவ்வளோதான். ஒரு பாட்டு வாசிக்கிறோன்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கணும். அப்போ கார்டு வாசிக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரா கீ ஆட் பண்ணுவாங்க. அதாவது நார்மலாக மைனர் 7th add 9 இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு கீ சேர்த்து பிடிப்பாங்க அந்த ஸ்கேலுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி வாசிக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்போது அந்த கார்டு வாசிக்கும் பொழுது இருக்கிற கார்டு, அப்புறம் நமக்காக சில கார்ட்ஸ் வரும்பொழுது இந்த இடத்துல இந்த நோட்டை ஆட் பண்ணலாமா, இந்த நோட்டை ஆட் பண்ணால் எந்த கார்ட்லேயுமே இந்த நோட்டு இப்படி இந்த நோட்டு பேட்டர்ன், இப்போ 4 நோட் பிடிக்கிறோம் ஒரு கார்டில்னா எந்த கார்ட்லேயுமே இந்த 4 நோட் வரலையே அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலாக நமக்கு அவுட்புட் கேட்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, அப்போ நமக்கு வாசிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் நமக்கு எப்பொழுதுமே இருக்குது. ஓகே, ஸோ அது நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம நிறையா வாசித்து போகும்போது வரும். பட் இருந்தாலும் பிகினிங்கில் நம்ம நிறைய எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறது, அப்புறம் கார்ட்ஸ் அப்ளை பண்ணுறது, அப்புறம் இம்ப்ரூவைசேஷன் எந்தெந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் இதிலே, அதாவது நம்ம வாசிக்கிற பாட்டிலே அப்ளை பண்ணி அதை வாசித்து பார்க்கணும். அப்படி தரவு பண்ணும் பொழுது நம்ம மற்ற பாடல்களுக்கும் சில லைவில் வாசிக்கும் பொழுதும் நமக்கு நிறையா கார்டு மாற்றுறதோ இல்லை லைவ்லேயே நமக்கு கார்டு மாற்றுறது நமக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ நம்ம போன வாரம் ஒரு பாட்டு பார்த்தோம், 2 சிறு கண்கள். ஸோ இன்றைக்கி நான் தேனின் மயிலும் சாங் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ தேனின் மயிலும் சாங்கு, இந்த சாங் சி மேஜர் ஸ்கேல் தான். ஓகேவா? சி மேஜர் ஸ்கேல், 4/4 டைமிங்கு. நம்ம ரிதம் யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன், கதவை திறந்துட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ 4/4 இதில் நம்ம டான்ஸில் ஏதோ ஒரு ரிதம் போட்டு நம்ம வாசிக்கலாம். ஓகே, ஸோ டெம்போ 120 நமக்கு வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணோன்னா டெம்போ குறைச்சிக்கலாம். ஓகே, அப்போ சி மேஜர் ஸ்கேலில் இந்த பாட்டு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம நோட்ஸ் எழுதியிருப்போம் ஏற்கனவே இந்த பாட்டுக்கு. ஓகே, இருந்தாலும் லாஸ்ட் கிளாஸ் வராதுங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மேலே இந்த இருக்கிறது கார்ட்ஸ். ஸோ எல்லோ பேக்ரவுண்டில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் எல்லோவில் பிளாக் லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஏ மைனர் சி, இது எல்லாமே கார்ட்ஸ். வெறுமனே சீன் போட்டால் மேஜர் தான், அது மாதிரி இருக்கும், எந்த ஒரு சிம்பிள் இல்லாமல். ஸ்மால் எம் போட்டால் மைனர். சில பேர் கேபிட்டல் எம் போட்டால் மேஜர், ஸ்மால் எம் போட்டால் மைனர். அது நம்மளுடைய விருப்பம் தான், இப்படி தான் போடணுன்னு கிடையாது. ஸோ நீங்கள் சப்போஸ் நாளைக்கு ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு எப்படி ஈஸியாக நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நான் இப்படியே ஃபாலோ பண்ணனால நான் அப்படி ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்படி தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ரெண்டாவது
இந்த சிகப்பு கலர் நோட்ஸ் வந்து பாட்டோடைய நோட்ஸ். ஓகே, மெலடி நோட்ஸ். கீழே இருக்கிறது சாங் லிரிக்ஸ், தேனி மயில் லிரிக்ஸு. இந்த பச்சை கலரில் இருக்கிறது வந்து அந்த டைமிங், அந்த 4/4 டைமிங். அதில் இது வந்து 1 2 3 4ங்கிறது நம்ம கவுண்ட். ஓகே, 1 2 3 4, அடுத்து 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா இந்த லேண்டிங் நோட்ஸ் எங்கே வருது, ஏன்னா நம்ம கார்டு வந்து அப்ளை பண்ணும்பொழுது அதை நான் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, ஸோ அப்போ 1ல் இ, 2ல் இ, 3ல் டி, 4ல் எஃப். ஸோ எதுக்காக இந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா இந்த லேண்டிங் நோட்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணும் அந்த ஃப்ரேஸை. அப்போ நம்ம கார்டு அப்ளை பண்ணும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கார்டு வாசிக்க போகிறோம், நோட்ஸுக்கு ஏற்றது போல தான். ஸோ அப்போ இந்த சாங்கில் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறப்ப வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நோட்ஸை வச்சு நம்ம கார்டு அப்ளை பண்ணுவோம். இதுதான் பேசிக், இது மொதல் ரூல். ரெண்டாவது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நான் சொன்னேன் ஹோல் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஹோல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது சாங் முழுக்க அதோடைய சாங் எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங் இருக்குது, அந்த சாங்கில் இப்போ சி மேஜர் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அப்போ நடுவில் அங்கே இங்கெல்லாம் ஜி நோட் வருது, இது மாதிரி நோட்ஸ் எல்லாம் வருது. ஆனால் எங்கேயுமே அவங்க வந்து ஜி வர இடத்துல ஜி மேஜரை யூஸ் பண்ணாமல் சி மேஜரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோம். அப்படியே அந்த பாட்டு எங்கெல்லாம் ஜி வரும்போதெல்லாம் அந்த அப்படியே அந்த சி மேஜர்லேயே வாசித்து ஒரு அழகாக ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குது. அப்போது நம்ம சில இடத்துல நம்ம ஜி வர இடத்துல ஜி மேஜர் போட்டு எங்கேயாவது செட் பண்ணால் செட்டே ஆகாது. ஆக்சுவலாக லாஜிக் படி அது கரெக்டு தான், கொஞ்சம் லைட்டாக பொருந்த தான் செய்யும், நல்லாவும் இருக்கும். பட் ஹோல் கான்டெக்ஸ்ட் சாங்கை முழுசாக பார்க்கும் பொழுது அந்த ஒரு கார்டு மட்டும் என்ன ஒரு சேராத மாதிரி இருக்குதுன்னு ஒரு ஃபீல் வரும். எப்போன்னா இந்த சில நேரத்தில் அந்த பாட்டில் அந்த நோட்டு வரும் பொழுது அந்த வேறு ஒரு கார்டு டாமினேட் பண்ணுறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா ஹோல் கான்டெக்ஸ்டில் செட் ஆகாது. அப்போ நம்ம பேசிக் ரூல் புரிஞ்சுக்கணும், அதை வச்சு தான் கார்டு அப்ளை பண்ணணும். அதே நேரத்தில் இது பண்ணணும். இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ நம்ம சேர் அரேஞ்ச் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், சர்ச்சில் வந்து சேர் அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ நம்ம கீழே வந்து ஒரு சேராக போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுரும். சரி, ஸ்டேஜில் போய் ஏறி பார்க்கலாம். ஸ்டேஜில் போய் ஏறி பார்த்தா அங்கங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது, கீழே இருந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு, அங்கங்கே ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஒரு பையனை கூப்பிட்டேப்பா அந்த 4th லைனில் அந்த சேர் எங்கே நோத்து லைட்டாக அப்படி திருப்பு, அந்த 6வது ரோவில் அப்படி திருப்பு அப்படின்னு சொல்லுவோம். திருப்பிட்டு அவன் அங்கேன்னு சொல்லுவான், ஐயா இங்கே பார்க்குறது நல்லாவே இல்லையே, நீங்கள் எப்படியோ போட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பான். அப்போ நம்ம எங்கேன்னு சொல்லுவோம், அங்கே வந்து கரெக்டு தான், உனக்கு நீ சொல்கிறது கரெக்டு தான், பட் இங்கேருந்து பார்க்கும்பொழுது இது ஹோல் கான்டெக்ஸ்ட்டில் பார்க்குறப்ப இதுதான் நல்லா இருக்குது. அப்போ அந்த சின்னதெல்லாம் பார்க்க வேண்டாம், இது ஹோல் கான்டெக்ஸ்ட்டுக்கு இது ஓகே. ஸோ இதே மாதிரி தான் இந்த கார்டு அப்ளை பண்ணும் பொழுதும் லாஜிக்கலி நமக்கு வந்து அங்கே செட் ஆகிறது ஒன்று, அதுதான் பேசிக். ஆனால் அந்த சாங்குடைய கான்டெக்ஸ்டில் ஹோல் கான்டெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது அதே நேரம் மெஷர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த 1 2 3 4 இருக்கு இல்லையா, இந்த 4 கவுண்ட்டில் அந்த கான்டெக்ஸ்ட்னு வரும். அந்த இடத்துல அந்த கார்டு வந்து செட் ஆகுதா இல்லையா, நோட்டை வச்சு அந்த கார்டு போட்டாலும் ரெண்டாவது அது கான்டெக்ஸ்ட்டில் உட்காருதா, மற்ற கார்டுக்கு நடுவில் வரும்பொழுது அது ஸ்மூத்தாக இருக்குதா, கான்டெக்ஸ்டோடு உட்காருதான்றதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுவும் வந்து விஷயம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து எதுலன்னா அந்த ஃபஸ்ட் ரூல் சொன்னேன் இல்லையா, நோட்ஸை வச்சு கார்டு அப்ளை பண்ணணும், அதிலே நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ அதை பார்க்க வேண்டாம், ஆனால் அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நாள் ஆகும் பொழுது சில சாங் வாசிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும், இந்த கார்டு வந்து வாசிக்கலாம் ஆனால் செட் ஆகலையே, அப்போ வந்து ரொம்ப குழம்பிக்கக்கூடாது என்னன்றப்ப இப்போ நான் சொன்ன விஷயந்தான். அப்போது அது வந்து லாஜிக் படி ஓகே தான், இருந்தாலும் ஹோல் கான்டெக்ஸ்டில் அது வந்து ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு அது மற்ற கார்டோடு இணைஞ்சு வரும்பொழுது செட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் அதான் நோட்ஸை வச்சு நம்ம போடுவோம். அப்புறம் இந்த கான்டெக்ஸ்ட் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போது இந்த சாங் வந்து 4/4 இருக்குது, 1 2 3 4 கவுண்ட் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 4 கவுண்ட்டில் தேனி வரும்பொழுது 3 இ, 1 2 3 இ வருது, 2 கவுண்ட் நடுவில். அப்புறம் டிஇஎஃப்னு வருது. அப்போது இ ஃபஸ்ட்டு லேண்டிங் நோட் இ, லேண்டிங் நோட்னால் அந்த கவுண்டிங்கில் சொல்கிறேன். செகண்ட் லேண்டிங் நோட்டு இ, அப்போ 2 இ. அதே போல் தேர்டு லேண்டிங் நோட்டு டி, ஃபோர்த்து லேண்டிங் நோட்டு எஃப். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம கார்டு அப்ளை பண்ணுறது பிகினர்ஸ் வந்து எவ்ரி 1ல் அப்ளை பண்ணி பழகுவோம். ஆனால் ஒரு டீசெண்டாக வாசிக்கிறோம் அப்படின்னா 1க்கும் 3க்கும் நம்ம கார்டு மாற்றுறோன்னா ஆல்மோஸ்ட் அதுவே
95% போதுமானதாக இருக்கும். அதுக்கு நடுவில் கச்சாமச்சான் மாற்றுற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ இதுவே நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்ரி ஒன்றுக்கும் 3க்கு மட்டும் மாற்றினாலே, அதுவும் அவசியம் வந்தால் தான். அவசியம் இல்லாத இடத்துலையும் நம்ம 3 டக்கிட்ட எவ்ரி ஒன்றுக்கும் 3க்கு மாற்றியாகணுன்றது கட்டாயம் கிடையாது. நோட்ஸ் மாறும்பொழுது சொல்கிறேன். அப்போ எவ்ரி 1 and 3 நமக்கு கவனித்து கொஞ்சம் கார்டு அப்ளை பண்ண பார்த்தோம்னா நம்ம நல்லாவே சாங் முழுக்க வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்மனி அந்த கார்டு வந்து வாசிச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே லேண்டிங் நோட் முதல்ல ஒன்றாவதுல ஒரு ஃபஸ்ட்டு லேண்டிங் நோட்ஸ் இ, அடுத்தது இ, சாரி ஓகே, அடுத்தது இ, அப்புறம் டிஎஃப். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு 2 இ வரனால இங்கே வந்து என்ன கார்டு வாசிக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சி மேஜர் ஸ்கேலில் இருக்கிறனால சாங்கோட ஸ்டார்டிங் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு அந்த ரூட் கார்டை வாசிக்கலாம். ரூட் கார்டுனா சி மேஜர் ஸ்கேலுக்கு ரூட் கார்டு சி மேஜர் கார்டு. அப்போ ஏன்னா மோஸ்ட்லி அந்த பாட்டு ஆரம்பிக்கும் பொழுது அந்த லேண்டிங் நோட்ஸ்னால் இந்த கவுண்டிங் இல்லை, அந்த சி மேஜர் கார்டு இருக்கு இல்லையா, சி மேஜர் கார்டு பிடிச்சிங்க அப்படின்னா சிஇஜி இந்த 3 தான் சி மேஜர் கார்டுக்கு பிடிப்போம். ஓகே. ஸோ அப்போ இந்த 3 நோட்டில் தான் ஏதாவது ஒன்றில் பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், சி மேஜர் சிஇஜி. அப்போ சியில் ஆரம்பிக்கும், இல்லை ஈயில் ஆரம்பிக்கும், இல்லை ஜியில் ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து இதில் ஆரம்பிக்கும். ஸோ இதோட லேண்டிங் நோட்டில் தான் ஆரம்பிக்கும். அதே போல் பாட்டு ஆரம்பம் அப்படிங்கிறனால நம்ம கண்ணு மூடிட்டு ரூட் கார்டை வந்து வாசிக்கலாம். அதுதான் அதிகபட்சமாக பொருந்தும். நம்ம வந்து இங்கே ஏ மைனரோ ரிலேட்டிவ் மைனரு, ஏ மைனர் 7th, சி sus2, sus4, ஸோ எதுவுமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த பாட்டை ஆரம்பிக்கிறப்ப இந்த ரூட் கார்டு பொருந்துகிற மாதிரி மற்ற எந்த கார்டுமே பொருந்தாது. மேபி சி ஆட் 9 மேபி நல்லா இருக்கலாம், அதுவும் எல்லா இடத்துலையும் கிடையாது. ஓகே. ஆனால் சி ஆட் 9 மேபி ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். மற்றபடி எதுவுமே வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு பிரச்சனை தான், அதனால் அதையும் கூட விட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம கண்ணை மூடிட்டு ரூட் கார்டை வாசிட்டு அப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு கவுண்ட்டுக்கு இ, செகண்ட் கவுண்ட்டுக்கு இ, அப்போ இ வர்றது ஸ்பாட்டோட ஸ்டார்டிங்கு. அப்போ கண்ணை மூடிட்டு சி மேஜர் போட்டுரும். அடுத்து டி, தேர்ட் லேண்டிங் நோட் இ, மை லும்க்கு. அதே போல் லும் வரும்பொழுது எஃப், டி வருது, அடுத்து எஃப் வருது. ஸோ இப்போ டியும் எஃப்பும் இருக்கிற கார்டு என்ன அப்படின்னா டி மைனரில் தான் டியும் எஃப் இருக்குது. ஸோ இங்கே வந்து எஃப்பில் முடியறதுனால எஃப் மேஜரும் வாசிக்கலாம். ஆனால் எஃப் மேஜரில் என்னென்னா எஃப் மேஜரில் எஃப் இருக்குது, எஃப்ஏசி, ஆனால் டி இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல எஃப் மேஜர் வாசிக்கலாம், நல்லாயிருக்கும். பட் எஃப் மேஜரோட டி மைனர் வாசிக்கிறது ரிலேட்டிவ் மைனர் வாசி ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஏன்னா டியும் வருது, எஃப்பும் வருது. ஸோ அப்போ டி மைனர். ஓகே. ஓகே. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்ம கார்டு பார்த்துருப்போம் இல்லையா, கார்டு ப்ரொக்ரஷனில் இப்போ சி மேஜர்னால் அதுக்கு என்னென்ன கார்டு வரும் ப்ரொக்ரஷன் பார்த்துருப்போம். அந்த சார்ட்டிங் கூட நீங்கள் கையில் வச்சா நல்லது. ஓகே. நெக்ஸ்ட் டைம் அதையும் கூட ஆட் பண்ண பார்ப்போம். ஓகே. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 2 கவுண்ட்டுக்கு சி, அடுத்த 2 கவுண்ட்டுக்கு டி. தேனி வரும்பொழுது சி, மயிலும் வரும்பொழுது டி மைனர். அடுத்து இயேசுவின் நாமம் ஏ வரும்பொழுது சி லேண்டிங் நோட்டு, அடுத்த லேண்டிங் நோட்டும் இ. ஸோ ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் 2 இடத்துலையுமே லேண்டிங் நோட்டில் இ தான் வருது. நம்ம இங்கே இடத்த வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், சி மேஜரும் வாசிக்கலாம். அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணலாம். யாரோ வராங்களா, கதவை திறந்துட்டு வந்துடுறேன். ஓகே. ஓகே. ஸோ அப்போ 2 இ வரனால இங்கே என்ன பண்ணலாம், சி மேஜர் கூட வாசிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சி மேஜர் இருக்கிறனால ஒரு வேரியேஷனுக்காக ஏ மைனர் இங்கே நான் போட்டிருக்கேன், ஏ மைனர். ஓகே. ஸோ அப்போ 2 இ போக ஏ மைனர் போட்டாச்சு. தேர்ட் கவுண்ட்டுக்கு சிடி, நாமம் சிடிஇ போயிடுது. ஓகே இல்லையா. ஸோ சிடிஇ. ஸோ டி வந்து நமக்கு டபக்குன்னு ஓடுது, ரொம்ப இதே கிடையாது. ஸோ இங்கே சி வருது, ஒரு இ வருது. ஸோ சிஎன்டி வரனால எந்த கார்டில் சியும் இயும் வருது அப்படின்னா சி மேஜராக தான் சியும் இயும் வருது. ஓகே. ஸோ ஏ மைனர்லேயும் வருது. ஆனால் இங்கே நம்ம ஏ மைனர் வாசித்தனால இங்கே திரும்ப ஏ மைனரில் இருக்க முடியாது இல்லையா, அதனால் சி மாற்றிட்டேன். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இப்போ சிடிஇ வருது. அப்போ 3மே வர மாதிரி என்ன கார்டுன்னா இப்போ சி ஆட் 9 கார்டு பார்த்தீங்கன்னா சி வருது, டி வருது, இ வருது. அப்போ இங்கே சி ஆட் 9 நல்லாவே இருக்கும். சி மேஜரோட நம்ம வாசிக்கிறப்ப பார்ப்போம். ஓகே. ஸோ அதே நேரத்தில் இது வந்து ஆப்ஷனல், வேறு என்னென்ன கார்டெலாம் வரும். இப்போ இங்கே சி மேஜருக்கு ஏ மைனர் 7th, சி sus2, சி sus4, சி ஆட் 9, இ மைனர் 6th,
ஏன் E மைனர் சிக்ஸ்த்து போட்டிருக்கேன் அப்படின்னா இ வருது இல்லையா, இ வருது, சி இ மைனர் சிக்ஸ்த்தில் இ நோட்டும் வருது, சி நோட்டும் வருது. வெறுமனே இ மைனரில் இஜிபின்னு போயிடும், இ மைனர் செவன்த்தில் இஜிபிடின்னு போயிடும். இ மைனர் சிக்ஸ்த்தில் இயும் வருது, சியும் வருது. அப்போ சி மேஜரில் சிஇ வருதா? இப்போ இதில் சி வரும்பொழுது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கார்டு போகிறப்போ கொஞ்சம் ஞாபகப்படுறதுக்கு இதை நம்ம பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் வாசிக்கிறனாலும் மற்ற இடத்துல அப்ளை பண்ணி பார்ப்போம் அந்த இ மைனர் சிக்ஸ்த்தை. ஓகே, ஸோ மற்ற இடத்துலையும் அந்த டி மைனர் செவன்த்து. ஓகே, அதே போல் எஃப் வரும்னு போட்டிருக்கேன். அதே போல் இங்கே இ வரனால ஏ மைனர் போட்டிருக்கோம். வேறு எந்தெந்த நோட்லாம் இ வருமோ, எந்தெந்த கார்டில் இ வருமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இ மைனர் செவன்த்து, இ மைனர் சிக்ஸ்த்துலையும் கூட ஆட் பண்ணலாம். இப்போ இ மைனர் சிக்ஸ்த்துலேயும் இ வரனால அதையுமே இங்கே ஆட் பண்ணலாம். சி மேஜரில் இ வருது, சி சஸ்2ல் இ இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் கான்டெக்ஸ்டில் வாசிக்கிறப்ப சில கார்டு நல்லாயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுவும் இங்கே போகிறோம். இப்போ சி சஸ்2 வாசித்து பார்ப்போம். ஓகே, மறுபடியும் யாரோ வராங்களா? கதவை திறந்துட்டு வந்துடும். ஓகே, ஓகே. ஸோ திவ்ய மதுரமாமே, திவ்ய வரும்பொழுது டி வருது, ஃபஸ்ட்டு டி வருது, அடுத்து டி வருது. தேர்டு லேண்டிங் நோட் பார்த்திங்கன்னா பி இருக்குது, அடுத்த லேண்டிங் நோட்டு டி. அப்போ நாலுமே பார்த்திங்கன்னா டி டி பிடி, 3 டி 1 பி வருது. அப்போ பியும் டியும் இருக்கிற கார்டு என்ன அப்படின்னா ஜி மேஜர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜி மேஜர் நம்ம இங்கே வாசித்தோம் அப்படின்னா நம்ம 4 கவுண்ட்டுக்குமே ஜி மேஜர் வச்சிடலாம். ஓகேவா? அப்போ 4 கவுண்ட்டுக்கும் ஜி மேஜர் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கார்டு மாற்றுற மாதிரி இருக்காது 4 கவுண்ட்டுக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் அப்போ எனக்கு ரொம்ப நேரம் வாசிக்கும்போது ஒரு பார் ஃபுல்லாக ஜி மேஜரில் இருந்தேன் அப்படின்னா ஒரு கார்டு ஆட் பண்ணலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜி ஆட் பண்ணலாம். அப்போ ஜி ஆட் பண்ணும்போது இங்கே ஜி மைனரும் இங்கே டி மைனரும் ஆட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே டி மைனர்னா 2 டி வருது, இங்கே பி வருது. அப்போ இங்கே நம்ம டி மைனர் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா டி மைனரில் பி கிடையாது, டி தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கவுண்ட்டுக்கு டி மைனர், இங்கே பிடி வரும்பொழுது ஜி மேஜர். அப்போ நான் ஜி மேஜர் மட்டுமே 4 கவுண்ட்டுக்கு வாசிக்காமல் டி மைனரும் ஜியும். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ ஜி மேஜர் வரனால ரிலேட்டிவ் மைனர் அப்படியே நம்ம வாசிக்க முடியாதுன்னா ஜி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் இ மைனர். நம்ம வந்து அதை மட்டுமே வச்சு டக்குன்னு ஜிக்கு பதிலாக இ மைனரை போட்டுடலான்னு போட்டுற முடியாது, ஏன்னா அதோட நோட் வச்சு தான். இப்போ பி வருது, இங்கேயும் பி வருது, இங்கேயும் பி வருது அப்படின்னா நம்ம ஜி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் இ மைனரில் போடலாம், ஏன்னா இ மைனரில் இஜிபி தான் இருக்குது. அப்போ பி வரனால அப்ளை பண்ணலாம். ஆனால் இங்கே டி வர இடத்துல ஜி மேஜர் அப்ளை பண்ணலாம், ஆனால் அதோட ரிலேட்டிவ் மைனர் போக முடியாது, ஏன்னா இ மைனரில் இஜிபி டி கிடையாது. ஸோ அப்போ ரிலேட்டிவ் மைனர் அப்ளை பண்ணும் பொழுது நம்ம அப்படியே போட்டுற முடியாது. ஜி மேஜர் இருக்கா, அப்போ ரிலேட்டிவ் மைனர் இ மைனர் ஆட் பண்ண முடியாது. நமக்கு ஏற்கனவே சொன்னது எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், கார்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது நோட்ஸை வச்சு தான். கார்டு நோட்ஸு தான். சில பேர் கார்டு வாசிக்கிறப்ப டக்குன்னு ஃபில்லப் கார்டெலாம் நிறையா வாசிப்பாங்க, அதுவும் நோட்ஸை வச்சு தான். அடுத்த நோட் என்ன வருது அதை வச்சு தான் அவங்க ஃபில்லப் அப்படி போயிட்டு அந்த நோட்டுக்கு போகணும். ஸோ அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் கேட்குறது. ஸோ நோட் ரொம்ப முக்கியம், நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ அப்போ நான் டி மைனர் போயிட்டு இங்கே ஜி வரேன். அப்போ மதுரமா மே வரும்பொழுது சி, 3 கவுண்ட்டுக்கு சி, 4வது கவுண்ட்டில் ஜி 2 ஜி. அப்போ சியும் ஜியும் வர்றது வந்து நமக்கு சி மேஜர் தான். ஸோ அதனால் வச்சுருங்க. அதே போல் எஃப் மேஜர் ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பல்லவி முடியும் பொழுது, லைன் முடியும் பொழுது நோட் வந்து சியில் முடியுது, ரொம்ப நேரம் சியில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எஃப் மேஜர் வாசிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு சில நேரம் 4 கவுண்ட்டுமே எஃப் மேஜர் இருக்கலாம், ஒரு சில இடத்துல எஃப்க்கு போயிட்டு 2 கவுண்ட் எஃப் போயிட்டு அடுத்த 2 கவுண்ட்டு சி வந்துடலாம். ஸோ அது வாசிக்கிறப்ப வாசித்து பார்ப்போம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதை தேடியே வரும்பொழுது ஜிஏ நோட்டு வருது, திரும்ப 2வது நோட்லேயும் ஜி வருது, அடுத்து இஎஃப் ஜி. ஓகே, ஸோ இங்கே ஜிஏஜி வரனால ஏ வந்து அவ்வளோவா ஸ்பேஸ் எடுக்கலை, பட் இருந்தாலும் நம்ம இங்கே சி தான் போட முடியும். அப்போ இங்கேயே சி போட்டோம் அப்படின்னா 4 கவுண்ட்டுக்கு சி தான் இருப்போம்.
அப்போ 4 கவுண்ட்டுக்கு சி வேணாம் நடுவில் மாற்றலாம் அப்படின்றனால இங்கே எஃப் ஏ வரலாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா இருக்காது, பட் இருந்தாலும் வாசித்து பார்ப்போம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஏ நோட், அதாவது ஜியும் ஏயும் வரும்பொழுது என்ன பண்ணுறது, அதாவது ஏ வருது, அதே நேரத்தில் ஏ ரொம்ப லேண்டிங் நோட்டாக இல்லாமல் கொஞ்சம் டபக்குன்னு வந்துட்டு போயிடுது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சி மேஜர் 6th கார்டு வாசிக்கலாம். சி மேஜர் கார்டு தெரியும் நமக்கு, சிஇஜி, அதோட ஏ நோட் 6th என்ன, 6வது நோட்டு, C1 D2 E3 F4 G5 A6. அப்போ சி மேஜர் கார்டோட ஏவை ஆட் பண்ணிட்டோம்னா C6th கார்டு வரும். அது வாசிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுனா ஜியும் அதில் இருக்கும், ஏவும் இருக்கும். அப்போ நல்லாவே இருக்கும். நம்ம அதையும் எஃப்ஐயும் ட்ரை பண்ணுவோம், சி மேஜர் 6th ட்ரை பண்ணுவோம். அடுத்து இஎஃப்ஜி வரனால சி மேஜர் போயாச்சு 3rd கவுண்ட்டுக்கு. அடுத்து அதே நோட் தான் ரிப்பீட் ஆகுது. அதே இந்த ஒரு பார் இருக்கு இல்லையா, இந்த பாரோடைய நோட்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. இது அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ ஜிஏ ஜி எஃப் இஎஃப்ஜி, இந்த எஃப் டக்குன்னு இங்கே ஒரே லெசமாக நடுவில் வருது, மற்றபடி அதே நோட்ஸ் தான். அப்போ நம்ம அதே கார்டு அப்ளை பண்ணலாம், எஃப் சி போடலாம். இல்லை எஃப்க்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி சி மேஜர் 6th இல்லை எஃப் ஆட் 9 கூட ட்ரை பண்ணலாம். எஃப் ஆட் 9, எஃப் ஆட் 9னா எஃப் ஜிஏசி, எஃப்ஏசி மேஜர் வரும். ஆட் 9னா 9 கூட்டிக்க, அடுத்த எஃப் 8, எஃப்க்கு அடுத்து ஜி வந்து 9. கார்டு இன்வர்ஷன் போடும்போது ஜி இங்கிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே இல்லைன்னா 9 வரப்போ சிக்கு அப்புறம் ஜி வரும். அந்த இன்வர்ஷன் நம்ம வாசிச்சிருப்போம். ஓகே, ஸோ இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எஃப் ஆட் 9 அந்த இடத்துல. ஏன்னா வெறுமனே எஃப் வாசிக்கிறப்ப நமக்கு ஜி 2 ஜி வரனால எஃப் கொஞ்சம் நமக்கு செட் ஆகாது தான். எஃப் ஆட் 9 போடும்பொழுது நமக்கு வந்து ஜியும் வருது, ஏயும் வருது. அப்போ கண்டிப்பாக அது பொருந்தும். வாசித்து பார்ப்போம். ஓகே, அடுத்து சி அதே தான் போட்டிருக்கேன். மேபி நம்ம C+2 இல்லை சி ஆட் 9 அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே C+2 பார்த்தோம் அப்படின்னா இங்கே இஎஃப்ஜி தான், டி வரல. ஆனாலும் ஹோல் கான்டெக்ஸ்டில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வந்து திருச்சபையானவர் ஜியில் ஆரம்பிக்குது. செகண்ட் லேண்டிங் நோட்டு ஜிஎஃப், அடுத்து இஜி எஃப்இ, அடுத்த ஒன்றில் டியில் முடியுது. ஓகே, ஸோ அப்போ ஜிஎஃப் 2 ஜி வருது, இங்கேயும் இஜி வருது, எஃப்இயில் முடியுது. ஓகே, அப்போ ஜிஎஃப் திருச்சபை, ஒரு ஏ நடுவில் இங்கே ஒரு ஏ வருது, ஒரு எஃப் வருது. ஓகே, ஸோ இங்கே வந்து இஜி வரும்பொழுது நம்ம இஜி வரனால சி மேஜர் தான் போட்டிருக்கோம், எஃப்னால இயில் முடியுது. ஸோ அதிகமாக இஜிஇ 2 இ 1 ஜி, அதனால் சி மேஜர். அப்போ இங்கேயுமே நம்ம சி மேஜர் தான் செட் ஆகிற மாதிரி இருக்குது, ஏன்னா ஒரே ஒரு 2 ஜி தான் லேண்டிங் நோட்டில் வருது. பட் நம்ம சி மேஜர்லேயே 4 கவுண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி இல்லாமல் என்ன பண்ணலாம்னா எஃப் போட்டு நம்ம வாசித்து பார்க்கலாம். எஃப் மேஜர் போட்டோம் அப்படின்னா இந்த ஏ இருக்குது, ஒரு எஃப் இருக்குது, ஸோ பொருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா எஃப் ஆட் 9, மறுபடியும் எஃப் ஆட் 9, எஃப் ஆட் 9ல் ஜி ஆட் ஆகிறதுனால நமக்கு பர்ஃபெக்டாக பொருந்தும். அதில் வாசித்து பார்ப்போம். இங்கே இஜி எஃப்இ லேண்டிங்கில் வரனால சியை போட்டுருவோம். அதே போல் டி நோட்டில் முடியுது. ஸோ டியில் முடிகிறனால நமக்கு ஜி மேஜர் போடுறோம். ஜிக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம், G+4 போடலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஜி மேஜர் நிறைய இடத்துல வரும்பொழுது டி நோட்டு வர இடத்துல G+4 போட்டோம்னா ஜிக்கு பதிலாக நல்லாவே ஒரு ப்ரொஃபஷ்னல் கார்டு லுக்கு வந்து கொடுக்கும். அதே போல் டி மைனர், டி வரனால D-7. ஓகே, ஸோ கார்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். இந்த இடத்த இப்போ இந்த இடத்துல என்னென்ன கார்டுங்க வரும் அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கு பதில் என்னென்னா, நம்ம எந்த கார்டு வேணால் இந்த இடத்துல வாசிக்கலாம். ஆனால் நம்ம வாசிக்கிற கார்டில் இந்த டி நோட் இருக்கணும். ஏன்னா டி தான் 3, 4 கவுண்ட்டுக்கு சஸ்டெயின் ஆக போகுது. அப்போ நம்ம எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். ஆனால் நம்ம வாசிக்கிற அந்த கார்டில் இந்த டி நோட்டு இருக்கணும். இது முதல்ல வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிள் ரூல் மாதிரி நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றதையும் நமக்கு சொல்கிறதுனால.
யாரோ வராங்க, உள்ள கதவை திறந்துட்டு வந்துடும். ஓகே, ஸோ முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது நம்ம வாசிக்கிற கார்டு இந்த நோட்டு மாத்திரம் இல்லாமல் அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இப்போ சி மேஜர் ஸ்கேல் சிடிஎஃப்ஜிஏபி, அந்த 3 நோட்டுமே அந்த கார்டில் இருக்க 3 நோட்டுமே அதில் வருதா. ஸோ அந்த ரெண்டையுமே நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் ஒரு 45 கார்டு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சி மேஜரில் கார்டு ப்ரோக்ரஷனில் பாசிபிள் கார்ட்ஸ், அதுக்கும் மேலேயுமே நிறையா இருக்குது. அந்த ஆகனிஸ்ட், அந்த ஆகுமெண்டட், டிமினிஸ்ட், செவன்த்து, எக்கச்சக்கமான கார்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கீபோர்ட் மட்டும் வாசிக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து நல்லாவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ ஜீசஸ் அப்படி மாதிரி முடிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த ஸ்க்ரீன் வந்து வேறு ஷேர் பண்ணுறேன். ஹோல் ஸ்க்ரீன் கொடுத்துரும். என்டையர் ஸ்க்ரீனு போதுற. ஓகே, ஸோ நம்ம ஸ்டூடியோ 1 இந்த சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேரில் தான் நான் கீபோர்ட் நோட்ஸ் போடுறது, மியூசிக் கம்போஸ் பண்ணுறது, நம்ம சாங்கு குரூப் 1 சாங் பண்ணது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் தான். நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, ஸோ கார்டு சார்ட் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த குரூப்பில் போன வாரமே அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த தேனின் மயிலும். அதனால் ஃபோனில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே ஒரு சில சாங் பார்த்துட்டனால ஃபேமிலி கார்டு தனியாக, அப்புறம் ரிலேட்டிவ், மைனர், அந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் இதுலேயே மேஜர் அண்ட் மைனர், அதாவது மேஜர் கார்ட்ஸும் ஃபேமிலி கார்டும் ரிலேட்டிவ் மைனர் கார்டும் அது ரெண்டும் வர மாதிரி வாசிச்சிருக்கிறேன். சரி, சவுண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ சவுண்டு ஓகேன்னு நினைக்கிறேன். பத்தலைன்னா சொல்லுங்கள், கொஞ்சம் வைக்கிறேன். இந்த பாட்டில் இந்த சியிலேருந்து இது வரைக்கும் ஓகே, பர்ஃபெக்டாக தான் கார்டு இருக்குது. ஆனால் இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த எஃப், இந்த டி மைனருமே நமக்கு வந்து ப்ராப்பராக செட் ஆகலை. ஸோ ஏன் நமக்கு செட் ஆகலை அப்படின்னா, நோட்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஸோ ஜிஏ அப்படி இந்த ஒரு ஏ வர்றது தான் நமக்கு செட் ஆகலை. ஸோ டி மைனருமே நமக்கு வந்து செட் ஆகலைல்ல. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல் அந்த லாஜிக்கலி ஓகே, இட்ஸ் இது வாசிக்கிறது டி மைனரோ எஃப்ஓ ராங் கிடையாது, ஃபால்ட்டு கிடையாது, ஸோ ஓகே. பட் ஹோல் கான்டெக்ட்னு பார்க்குறப்போ மற்ற கார்டு அழகாக ஒரு ஃப்ளோ போயிட்டுருக்கும் பொழுது ஹோல் கான்டெக்ட்டில் அது உட்கார மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு சில ஒரே ஒரு ஏ மட்டும்தான் வருது டி மைனரில், டிஎஃப்ஏ. அப்போ இங்கே வந்து இந்த 2 கவுண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டியும் இல்லை, எஃப்பும் இல்லை, ஏ மட்டும்தான். சரி, ஓகே. அப்போ ஏற்கனவே சொன்னது போல் என்ன பண்ணலாம், எஃப் ஆட் 9 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இல்லை. ஓகே, அப்போ எஃப் டி மட்டும் அப்படியே ஆகட்டும், நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து எஃப் ஆட் 9 அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் நோட்ஸை கீழே இறக்கிக்கும். ஓகே, ஸோ எஃப் ஆட் 9.
ஸோ F1 3 5 இதுதான் 9. ஸோ அடுத்த F 8, இந்த F பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும், இது 9. அதையே கார்டு இன்வர்ஷன் போடுறதுனால சியும் கீழே வந்துடும், ஜியும் கீழே வந்துடும். இன்வர்ஷன் நம்ம இஷ்டம் தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாசிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த F add 9ஓட கேட்கணும்ல. திரும்ப போகிறேன், இங்கேருந்தே போடுவோம். ஸோ இந்த கார்டு நல்லாவே நமக்கு வந்து சூட் ஆகுது பாருங்கள் கான்டெக்ஸ்ட்டோட. அது வெறுமனே எஃப்னா ஓகே. ஸோ இன்னும் நம்ம கண்டினியூஸாக சக்குன்னு மாற்றுறதுனால கொஞ்சம் நமக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம், பட் கொஞ்சம் லிசன் பண்ணும்போது நமக்கு தெரியும். இப்போ ஜி ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல் எஃப் நம்ம வாசிக்கும் பொழுது இட்ஸ் நாட் ராங், ஃபால்ட்டு கிடையாது, ஓகே, லாஜிக்கலி ஓகே. பட் நம்ம அதை தாண்டி ஒரு ஹோல் கான்டெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது நம்ம இந்த F add 9 அப்படி ஸ்மூத்தாக வந்து ட்ரான்சிஷன் அழகாக இருக்கனால வாசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இடத்துல அதே போல் என்ன சொன்னேன், சி மேஜர் 6th. சி மேஜர் 6th இது சி மேஜர் கார்டு, நார்மல் சி மேஜர் கார்டு 1 3 5. அப்போ என்ன ஆட் பண்ணிங்கன்னா 6வது நோட்டை ஆட் பண்ணிக்கணும். 6வது நோட்டு என்ன, ஜி, சாரி ஏ தான் 6வது நோட்டு, அவ்வளோதான். இது சி மேஜர் 6th. அப்போ இங்கே வரும்பொழுது நமக்கு ஜியும் இருக்கணும், ஏவும் இருக்கணும். நம்மளோட ஏன்னா அந்த இடத்துல வந்து என்ன வருது, ஏ நோட்டும் வருது, ஜி நோட்டும் வருது இல்லை. ஓகே, ஸோ 2 ஜி ஒரு ஏ. அப்போ ஜியும் ஏவும் வரனால நம்ம கார்ட்ஸ்லேயும் ஜியும் ஏவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். அப்போ நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அப்போ இங்கேயும் எஃப் add 9ல் ஜிஏ வருது, சி மேஜர் 6th ஜிஏ வருது. அப்போ 2 வாட்டி ஒரே நோட்ஸ் வரனால நம்ம அதே கார்டை வாசிக்காமல் இப்போ இங்கே F add 9, இங்கே F9 add 9 வாசித்தா நல்லாயிருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. பட் வேரியேஷன் இம்ப்ரூவைசேஷன் போகும்பொழுது அங்கே F add 9 வாசிச்சுட்டு இங்கே சி மேஜர் 6th நீங்கள் இன்னும் கூட ட்ரை பண்ணுங்கள். இதே இடத்துல வேறு என்னென்ன கார்டெலாம் வருது, ஜியும் ஏவும் வர மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்து ட்ரை பண்ணுங்க. அப்போ ரெண்டும் பாருங்கள் ரொம்ப அழகாகவே வந்து ஃப்ளெக்சிபிளாக சூட் ஆகுது. இப்போ இந்த F add 9ம் சி மேஜர் 6th பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு நோட் தான் மாறுது. ஆனால் நம்ம ஹோல் கான்டெக்ஸ்ட்டில் நம்ம ட்ரம்ஸு, பேஸ் கிட்டார்லாம் இப்போ இதில் பேஸ் கிட்டார் இருக்கா என்னன்னு தெரியல, வால்யூம் சரியாக இல்லை. ஓகே, அப்படி அக்காம்பனிமெண்ட்டோட வாசிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுனா, நீங்கள் F add 9 வாசிக்கிறப்ப பேஸ் எஃப் நோட் இருக்கும், சி மேஜர் 6th வாசிக்கும் பொழுது பேஸு சியில் இருக்கும். அப்போ நல்லாவே வித்தியாசம் நமக்கு வந்து இருக்கும். ஃபுல் அக்காம்பனிமெண்ட் கிட்டார், பேஸ் கிட்டார்லாம் வரும் பொழுது நம்மளால் வித்தியாசம் தெரியும். இதில் வெறுமனே கார்டு தான் டாமினேட், லேர்னிங் ப்ராசஸ்க்காக வால்யூம் அதிகமாக வச்சுருக்கனால அந்த பாட்லேயுமே ட்ரம்ஸு வோக்கல் தான் இது பண்ணும். ஏன்னா கொஞ்சம் லேர்னிங் ப்ராசஸ்க்காக நான் வந்து ரொம்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கெலாம் கட் பண்ணிட்டேன். ஸோ நான் பட் அப்போ கீபோர்டில் வாசிக்கும் பொழுது நமக்கு பேஸோடு வரும் பொழுது நல்லா கொஞ்சம் வித்தியாசம் லைட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லாவும் இருக்கும், ஒரு ப்ரொஃபஷ்னல் கார்டும் இருக்கும். ஸோ அப்போ F add 9 ஆட் பண்ணியிருக்கோம், சி மேஜர் 6th ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் வந்து இங்கே சி மேஜர் 6th ஆட் பண்ணணும், எப்படி அதை வாசித்தோம், அந்த ஜியும் ஏவும் வந்தனால. அதே போல் F add 9 ஏன் வேணும், அங்கேயும் அதே ரூல் தான். இந்த ரூலை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேறு சாங் வாசிக்கும் பொழுதும் இந்த ரூல் அப்ளை ஆகும். இப்போ வேறு சாங் வாசிச்சுட்டு இருக்கிறோம், ஜிஏ அங்கே வருது, ஆஹா ஜிஏ வருது, எஃப் மேஜர் வாசித்தா பொருந்தாத மாதிரி இருக்குது, டக்கு நம்ம என்ன பண்ணலாம், F add 9 வாசிக்கலாம். அப்போ வாசிக்கிறப்ப ரொம்ப ஆப்டாகவும் பொருந்தும், நல்லாவும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ F add 9 திரும்ப வாசிக்கிற மாதிரி இருக்குது ஜிஏ வரும் பொழுது. அப்போ என்ன அடுத்த வாட்டி வாசிக்கும் பொழுது சி மேஜர் 6th வாசிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம அந்த கார்டு இம்ப்ரூவைசேஷன் நம்ம லைவில் டக்குன்னு மாற்றணும் அப்படின்னா நமக்கு எடுத்தோடனே வராது. நம்ம நிறைய எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணும் பொழுது, அதே போல் ஹோம்ஒர்க் நிறையா பண்ணும் பொழுது நம்ம நிறையா ஹோம்ஒர்க் பண்ணணும். இப்போ நானுமே லைவில் வாசிக்கிறப்ப அவ்வளோவா நான் கார்டு சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து கீபோர்டில் மட்டும் கீபோர்டிஸ்ட்டாக வாசித்தது ரொம்ப கம்மி தான் சர்ச்சில். ஆனால் அந்த டைமில் வாசிச்சப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்டெலாம் வாசிக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் இதெல்லாம் பண்ணோம். அது அநேக நேரத்தில் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வர்ஷிப் லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். வர்ஷிப் லீட் பண்ணலனாலும் கொஞ்சம் பாடுறது சப்போர்ட் பண்ணுங்கன்னு பாடிக்கிட்டே கீபோர்டு வாசிச்சனால ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல.
பட் நீங்கள் வந்து அதனால தான் எனக்கு இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, கார்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். பட் இந்த கார்டெல்லாம் டக்குன்னு லைவில் வாசிப்பேனான்றது எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா பாடிக்கிட்டு வாசிக்கிறனால அப்படி சொல்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அநேக கார்ட்ஸ் தெரியாது. இப்போ ஓரளவு இப்போ நான் வந்து கொடுக்குற கார்ட்ஸ் வந்து நீங்கள் மேபி நிறையா இருக்க மாதிரி இருக்கலாம், பட் இன்னும் நிறையா கார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி இன்னும் நிறையா கார்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம், இன்னும் வித்தியாசமாக இருக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது இன்னும் யூனிக்காக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சவுண்டை கேட்டு நீங்கள் வாசிங்க. ஏன் அப்படின்னா மியூசிக் அப்படிங்கிறதே இட்ஸ் நாட் அபவுட் பிளேயிங் த ரைட் நோட், இட்ஸ் நாட் அபவுட் பிளேயிங் த ரைட் கார்ட், இட்ஸ் அபவுட் த லிசனிங். அந்த அட்மாஸ்பியரை பொறுத்து மாறும். நானே சில இடத்துலலாம் சில பாட்டுக்கு கார்டு வாசிப்பேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த இடத்துல இந்த பாட்டுக்கு இந்த இடத்துல இந்த கார்டு சூப்பராக இருக்குதே அப்படின்ட்டு இருக்கும். அதே பாட்டு வேறு இடத்துல பாடும்பொழுது அந்த கார்டு வாசித்தா செட் ஆகுது. என்னடா இது இந்த கார்டு அந்த இடத்துல வாசித்தோம், போன தடவை வாசித்தோம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு, இங்கேனும் பொருந்தவே இல்லை. ஸோ அது ஒரு ஃபேக்ட். அது என்னென்னா நமக்கு வந்து சிங்கரோட வாய்ஸ் மாறும் பொழுது அது ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை கொயர் இருக்கிறப்போ சேஞ்ச் ஆகிறது இருக்கலாம், இல்லை வால்யூம் பேலன்ஸ் இல்லாமல் போகிறது ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த அட்மாஸ்பியர் ரூமோட சைஸ் மாறுது, இல்லை ஸ்பீக்கர், நம்ம லிசனிங் கெப்பாசிட்டி, இதெல்லாம் வந்து எவ்ரி இடத்த பொறுத்த ஒரே இடத்துல வாசிக்கின்ற பிரச்சனை இல்லை. இப்போ எவ்ரி இடம் சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அதை நானே ஃபீல் பண்ணிக்கிறேன். அப்போது நம்ம வாசிக்கும் பொழுது அந்த நேரத்தில் லிசன் பண்ணி நம்ம வாசிக்கும் பொழுது தான் அது என்ன சொல்கிறது, அந்த அட்மாஸ்பியருக்கு அந்த சிங்கருக்கும் சூட் ஆகிற மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணி வாசிக்கலாம். அப்போ நீங்கள் இந்த ஒரு பாட்டுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்டை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணது உங்களுக்கு எது அந்த நேரத்தில் ரொம்ப அழகாக உங்களுக்கு செட் ஆகுதோ அதை அப்படியே பாடிக்கிட்டே வாசிங்க. சப்போஸ் வர்ஷிப் பண்ணிங்க பர்சனலாக அப்படின்னா. அதே போல் தான் லைவ்லேயும். ஓகே, ஸோ அதே போல் இதில் G+4 ஆட் பண்ணியிருக்க முடிகிறப்போ அதை பாருங்கள் எவ்வளோ சேஞ்சுன்னு. அப்புறம் ஃபஸ்ட்டில் இது ஒரு ப்ளே பண்ணுறேன். எனக்கும் சஸ்கார்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சஸ்கார்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த கார்டு கண்டுபிடிச்சப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் கீபோர்டிஸ்ட்டாக ரொம்ப இல்லாதனால ரொம்பலாம் நான் கார்டு அவ்வளோவா தெரியாது. ஆனால் ஒரு சில பாட்டு கேட்குறப்ப அந்த கார்டு வாசிப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் டீச் பண்ணேன், அந்த பையனுக்கு டீச் பண்ணி நானும் அந்த பையனை உட்காந்து என்ன கார்டை தானே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம், தேடிட்டு அந்த பாட்டில் என்ன ஏது. ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு என்ன சொல்கிறது டைரெக்ஷன் இல்லைல்ல, சும்மா தேடும்பொழுது யாராவது ப்ராப்பராக இருந்தாங்கன்னா சொன்னது தெரியும். அதை போல் 2 பேரும் தேடிக்க அந்த பையன் தான் கஷ்டத்தில் கண்டுபிடிச்சான், என் ஸ்டூடெண்ட்டு தான். அங்கிள் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள், சஸ்கார்டு ஒன்று இருக்குது அங்கிள், இதை தான் அங்கிள் வாசிக்கிறாங்க அப்படின்னு. அப்படியே எங்கே போய் போட்டு வாசிச்சு பார்ப்போன்னு போட்டு எடுத்து வாசித்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் சஸ்கார்டு கண்டுபிடிச்சி என்ன மேபி ஒரு 3 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் 3 இயர்ஸ் அவ்வளோதான் சஸ்கார்டு இருக்குது ஒன்று வாசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த சஸ்கார்டு கண்டுபிடிச்சிட்டு வாசிக்கும் பொழுது பார்த்தா அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோ ப்ரொஃபஷ்னல் கொடுக்கு. அதனால் எனக்கு சஸ்கார்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா வாசிங்க, இல்லை பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ லிசன், அதோட பிளேயரோட இதுதான். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா நம்ம டி மைனர்லாம் அதில் இருந்தது தான். இங்கே சிக்கு பதிலாக சி ஆட் 9 ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் இங்கேயும் ஜிக்கு பதிலாக G+4, இங்கே எஃப் ஆட் 9 அதான் இப்போ பார்த்தோம். ஓகே, இப்போ ஃபுல் சாங்கும் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது லிசன் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொன்று வந்து முக்கியமாக நம்ம இந்த கார்டு அப்ளை பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலி கார்டு, ரிலேட்டிவ் மைனர், சஸ்கார்டு, இந்த 3 அப்புறம் மற்றது ஆட் பண்ணலாம். ஆனால் பேசிக் என்ன அப்படின்னா ரொம்ப வந்து சிங்கரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அழகாக அந்த சிம்பிள் கார்டு கொடுக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம வாசிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப பாடணும், அடுத்த பாட்டுக்கே போகாமல் அடுத்தடுத்த சரணத்தை ரிப்பீட் பண்ணுறது நமக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு நல்லா இருக்குது பாடுறதுக்கு. அதுதான் ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு பாட்டு நம்ம நல்லா வாசிக்கிறோம் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா ஏதோ கேட்டு ரசிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த சிங்கர் வந்து நமக்கு பாடும் பொழுது அடுத்தடுத்த சரத்தை ரிப்பீட் பண்ணணுன்ற தோணும். பாட்டை முடிக்கிறதுக்கே அவருக்கு இதாக இருக்கும், நல்லா இருக்குது வேணாம் இன்னொரு சரத்திலும் பாடலாம், திரும்ப இன்னொரு தடவை பாடலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ எந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக அந்த கார்டு பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் அதுதான்.
இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இப்போ சிக்கு அப்புறம் டி மைனர் ஆட் பண்ணுறோமா. ஓகே, ஸோ அடுத்து ஏ மைனர் வருது, அப்படியே போகுது. சரி, சி மேஜர் வாசிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி மேஜர் வருது, அப்புறம் இங்கே ஏ மைனர், அப்புறம் CR9. இது மூணுலேயுமே சி இருக்குது இல்லையா. சி மேஜரில் சி வருது, இங்கேயும் சி வருது, சி வருது. இங்கே மட்டும் சி கொஞ்சம் இல்லை. அப்போ இது மட்டும் கொஞ்சம் கட் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை வேறு மாதிரி இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஓகே தான், வாசிக்க நல்லா தான் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் யோசிக்கும்போது இம்ப்ரூவைசேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கேயும் சி வர மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே. அப்போ டி மைனரை மாற்றாமல் டி மைனர்லேயே சி வர மாதிரி ஆட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், டி மைனர் 7th. ஓகே, ஸோ இதுதான் டி மைனர் சொல்லும்போது இது டி மைனர் 8. இந்த டி வந்து 8, இந்த இது வந்து 1, இது 8. அப்போ 7 அப்படின்னா சி வரும். டி மைனரில் சி ஷார்ப் வராது, சி வரும். அப்போ இது கார்டு இன்வர்ஷன் போடும்பொழுது இங்கே எப்படியா வந்துடும். அப்போ நம்ம டி மைனர் 7th, டி மைனர் 7th. ஓகே, அப்போ நமக்கு 4லேயுமே சி வரனால நமக்கு கார்டு மாற்றுற மாதிரி இருக்கும், சேஞ்ச் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு லிங்க் இருக்கும். அப்போ பாடணும்னு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ கேட்போமே. இங்கேயும் கூட பஸ் ஆட் பண்ணலாம். இங்கேயும் டி மைனர் வருது, அங்கேயுமே டி மைனர் 7th ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் சொல்லும்போது கவனிச்சிக்கோங்க, நான் வந்து ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். பட் எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா இப்போ எல்லா நேரமும் இப்போ இந்த சி இருக்கா, ஃபுல்லாக சி வரப்போ என்ன ஆகுனா எல்லா நேரமும் நல்லா இருக்குது. ஒரு சில நேரம் என்ன ஆயிரும்னா, ஒரு நேரம் ஏதோ ஒரே கார்டை மாற்றி வாசிக்கிறேன்டாவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரே கார்டு வாசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி சில நேரத்தில் ஆகலாம். ஓகே, ஸோ அப்போது நம்ம ஆனால் ஒரு ஐடியா இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சில இடத்துல. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மேபி ஒரு 4 பார் வந்துருச்சா, இல்லையே ஒரே மாதிரி வாசி மாதிரி இருக்கா, ஒரு இடத்துல நம்ம டி மைனர் மட்டுமே வாசிச்சிடலாம் 7th போடாமல். ஸோ அதை நமக்கு லைவில் வாசிக்கும் பொழுது நம்ம லிசன் பண்ணணும் அந்த ஹோல் கான்டெக்ஸ்டில், அந்த நாளைக்கு அன்னைக்கு. ஏன்னா சில இடத்துல சிங்கர் பொறுத்த வரைக்கும் மாறும். ஏன்னா சிங்கர் பாடும்போது ஏன் மாறுதுன்னா, அந்த வோக்கல் வந்து அதோட சேரணும். இப்போ நம்ம வெறுமனே நமக்கு பாடுறப்ப தெரியாது. அந்த ஈக்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஈக்குவலைசர் வேறு மாதிரி ஈக்யூ அப்படின்னு. அந்த ஈக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சி ஒன்று அந்த பம்ப் ஆகும். அப்போ அந்த வோக்கல் ஃப்ரீக்வன்சி வந்து ஒருவருடைய வோக்கல் ரேஞ்சு பொறுத்தவரை மாறும். லோ ஹை மிட் எல்லாமே மாறும். அப்போ இது மாறுறதுனால ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அது மாறுறதுனால சாங் அந்த இடம் வரும்பொழுது ஒரு வோக்கலுக்கும் மேபி ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ பேசிக் பேட்டர்ன் அதுதான். மேஜர், ஃபேமிலி கார்டு, அப்புறம் ரிலேட்டிவ் மைனர், சஸ்கார்டு வரைக்கும் ஓகே. ஸோ நான் வந்து வாசிக்கிறப்போ இப்போ பாடிக்கிட்டே வாசிக்கிறதுனால அவ்வளோவா கார்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதனால் மேஜர் கார்டு வாசிப்பேன், ரிலேட்டிவ் மைனர், சஸ்கார்டு, ஆட் 9. எங்கேயாவது ஒரு சில இடத்துல இந்த மைனர் 7th ஆட் பண்ணுவேன். மற்றபடி அவ்வளோவா இந்த 4 கார்டு தான். ஏன்னா டக்குன்னு நிறையா மாற்ற முடியாதனால, பாடிக்கிட்டே இருக்கிறனால அங்கே கவனம் இருக்குன்றனால முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ கீபோர்ட் மட்டும் வாசிக்கிறேன் அப்படிங்கிறப்ப வந்து இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, அப்படியே நிறையா பாடி வாசிச்சாச்சா, அதனால் இப்போ கீபோர்ட் மட்டும் இப்போ வாசிக்க விட்டாலுமே அவ்வளோ கார்டு வாசிக்க டக்குன்னு ஒரு நாளில் வந்துடாது. ஆனால் கீபோர்ட் மட்டும் வாசிக்கிறப்ப நம்ம எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த நம்ம ஒரு ஃபுல் கவனம் கீபோர்டில் இருக்கனால நம்ம அந்த ஃபில்லப்பு இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாசிக்கணும். அது லிசனிங் தான். நம்ம லைவில் வாசிக்கும்போது நம்ம பயப்படக்கூடாது. பயம் இருக்கும், பட் அது வாசிக்க போயிடும். நம்ம அந்த லிசன் பண்ணி அந்த பாட்டுக்கும் இதுக்கும் சேர்ந்து எப்படி இருக்குதுன்றதை லிசன் பண்ணி அவ்வளோ மியூசிக் என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு தடவை லைவில் சர்ச்சில் வாசிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, அதில் ஆசை எல்லாம் நீர் தான் ஐயா, அந்த கோரஸ் வரும்பொழுது அந்த ஒரிஜினல் ஆடியோவில் அந்த கொயர் வரும். நான் அந்த எங்கள் கீபோர்டில் வந்து PSR 540 அந்த போர்டில் கொயர் போட்டுட்டு அந்த அப்படியே பின்னாடி மைண்டில் வாசிச்சேன் பாருங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன ஆச்சுன்னா, அவரே திரும்ப பாட்டார். அது ஒரு 10-15 வாட்டி அந்த பாடிட்டே போயிட்டார் திரும்ப. இருந்தாலும் முடிக்கிறப்ப ஐயோ இன்னும் கொஞ்சம் பாடலாம் போல இருக்கேன்ன மாதிரி. ஸோ அந்த கொயர் ஒரு தடவை, ஸ்ட்ரிங்ஸ் ஒரு தடவை போட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அந்த இன்னும் இது போல் நிறைய இன்ஸ்டன்ட் ஞாபகம் இருக்குது அந்த சாங்ஸ் அந்த லைவில் அங்கே வாசித்தது.
ஸோ அப்போ நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு காரியம் நம்ம வந்து வாசிக்கணும். ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஃபீலிங். ஸோ அதுதான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போது சி மேஜர் பார்த்துருக்குறோம். ஸோ இதே பேட்டர்ன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே தான் மற்ற கார்ட்ஸுக்கு. இப்போ சி மேஜர் பாட்டா டி மேஜரில் வாசிக்கிறாங்கன்றப்போ நம்ம அந்த பேட்டர்னை புரிஞ்சுட்டோம்னா டக்குன்னு வாசிச்சிடலாம். அதே போல் டிரான்ஸ்போஸ் நம்ம கீபோர்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு பெரிய ப்ளஸ் கீபோர்டில் என்னென்னா டிரான்ஸ்போஸ். இப்போ சில நேரம் டிரான்ஸ்போஸ் போடும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பராக கீபோர்டு வாசிக்கிறவங்க வந்து டிரான்ஸ்போஸ் போடக்கூடாது, என்ன டிரான்ஸ்போஸ் வாசிக்கிறா ஒரு மாதிரி கேவலமாக சிரிப்பாங்க. என்கிட்ட ஒருத்தர் பேசும்போது சொன்னார், டிரான்ஸ்போஸ் போட்டு வாசிக்கிறோம் அதெல்லாம் ஹேஹான்னு சிரிச்சேன். நான் சொன்னேன், அப்படி எதுக்கு டிரான்ஸ்போஸ்னு கீபோர்டில் வச்சுருக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறதுக்கு வச்சுருக்கிறாங்க. டிரான்ஸ்போஸ் கீபோர்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறாங்க, யூஸ் பண்ண தானே வச்சுருக்கிறாங்க, அதையா பண்ணுறீங்க எல்லாம் பேசுகிறீங்க. பிகினராக இருக்கிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ நானுமே டிரான்ஸ்போஸ் மோஸ்ட்லி போட மாட்டேன். அதுக்காக டிரான்ஸ்போஸ் பிகினர் போடும்பொழுது அவங்கள ஏன்னா பண்ணுறது கண்டிப்பாக இதுவே கிடையாது. யூஸ் பண்ணுறது தானே கீபோர்டில் வச்சுருக்காங்க, அப்போ யூஸ் பண்ணுறது வச்சுருக்கிறாங்க. சார் நிறைய பேர் கிட்டாரில் யூஸ் பண்ணேன். கிட்டாரில் என்ன பண்ணுவோன்னா அந்த கேப்புன்னு ஒன்று போடுவாங்க, கிளிப்பு மாதிரி. அது வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு பாரும் தள்ளி போடுவாங்க. அப்போ அதை போடுறப்ப என்ன ஆகுனா தங்களுக்கு ஏற்ற மாதிரி பாரை தள்ளி வச்சு அதுக்கேற்ற மாதிரி கார்டு வாசிப்பாங்க. சில பேர்லாம் கிட்டார் டியூன் பண்ணும்போது அவங்க சொல்லி டியூன் பண்ணிக்குவாங்க. இப்போ நார்மலாக என்ன பார்த்தீங்கன்னா கீழே இ நோட்டு இ, பி, ஜி, அப்புறம் என்ன டி, ஏஇ, ஏடி அந்த மாதிரி ஒரு 6 நோட் டியூன் பண்ணும். சில பேர் அதுவே மாற்றி டியூன் பண்ணுவாங்க. ஏன்னா தங்களுக்கு கார்டு ஈஸியாக மாற்றி வசதுக்கு டியூன் பண்ணுவாங்க. அது ஒன்றும் இது கிடையாது. அவங்கள ஏற்ற மாதிரி எப்படி கிட்டார்லேயும் மாற்றுவாங்க, கேப்பை போடுவோம். ஸோ கீபோர்டில் வந்து எலக்ட்ரானிக்னாலும் நமக்கு அட்வான்டேஜ் வந்து டிரான்ஸ்போஸ் இருக்குது. அதனால் இப்போ மற்ற மேஜரில் வாசிக்கும்பொழுது நம்ம சி மேஜரில் போட்டே வாசிச்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஒரு சி மேஜர் மட்டுமே கற்று வச்சுக்கிட்டு எல்லா பாட்டையுமே சி மேஜர்லேயே அவங்க மேஜரில் பாடினாங்கன்னா அப்போ சி மேஜர் சி மைனர் மட்டும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கூட எல்லா மைனரையும் கூட டிரான்ஸ்போஸ் எத்தனை நம்பர் போடணும், டி மைனர்னால் எத்தனை நம்பர் போடணும், எஃப்னா எத்தனை நம்பர், அதை மட்டும் தெரிஞ்சு வச்சிட்டோம்னா சியில் வாசிச்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ ஆனால் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா இப்போ வேறு எங்கேயாவது வாசிக்க போகிறோம் வச்சுக்கோங்களேன், வாசிக்க போகிறோம், அவங்க கீபோர்டு அங்கே இருக்குது அப்படின்ட்டாங்க, நீங்களும் அதை நம்பி போயிட்டீங்க. போயிட்டு அங்கே வாசிக்கிறப்போ இப்போ சி கீ வந்து ஒர்க் ஆகலன்னு வைங்க, என்ன ஒன்றா நம்ம டிரான்ஸ்போஸும் போட முடியாது, வேறு காரில் வாட்சன்னு காட்டேன். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டிரான்ஸ்போஸ் மட்டும் வாசிட்டு இருந்தோம்னா ப்ராப்ளம் வரும். சி மட்டுமே வாசித்தோம் அப்படின்னா. மற்றபடி அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நிறைய நானே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஷார்ப்பெல்லாம் கார்டு தெரியாது. ஷார்ப்பெல்லாம் கொஞ்சம் யோசித்து தான் வாசிப்பேன். அதுவும் ஒரு சில ஷார்ப்லாம் சுத்தமாகவே ஐடியா கிடையாது. அவசர இடத்துல போகிறப்பலாம் 4 கீ ஒர்க் ஆகுது, இந்த ஷார் ஜி ஒர்க் ஆகுது, டி ஒர்க் ஆகுது, பி ஒர்க் ஆகுது. அப்போ ஷார்ப்லாம் போகிறப்போ ஷார்ப் வாசிக்கிற மாதிரியே கரெக்டாக ஆயிரும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாகி போயிடும் இப்போ பாடிட்டே வாசிக்கிறப்போ. ஸோ அப்போ அந்த கீஸ் ஒர்க் ஆகலைங்கிறப்போ வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்குமே ஒழிய மற்றபடி டிரான்ஸ்போஸ் போட்டு வாசிக்கிறது எந்த ஒரு தெய்வ குத்தமும் கிடையாது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு தானே வச்சுருக்குறாங்க. ஆமாம், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ யூ கேன் யூஸ் இட். ஆனால் என்ன ப்ராப்ளம்ன்றது நமக்கு அது சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க நீங்கள் அந்த கார்டு அப்ளை பண்ணுறதில்ல. எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ஆனால் டிரான்ஸ்போஸ் போட்டு நம்ம ப்ளே பண்ணுறதுக்கும் மற்றபடி நார்மலாக ப்ளே பண்ணுறதுக்கும் மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்குமா வாய்ஸ்? இல்லை, டிஃப்ரென்ஸே இருக்காது. டிஃப்ரென்ஸு எப்படி இருக்கும்னா, ஏன்னா இப்போ நான் இப்போ எஃப் மைனர் வாசிக்க நல்லா -5 போட்டு சி மைனர் அப்படி வாசிக்கிறோம். ஆனால் சி மைனர் மாதிரி தான் தெரியுது. பட் ஆக்சுவலாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குமா இல்லை டோன் அதே தான்? இப்போ நம்ம இப்போ எஃப் மைனரில் இருக்கிறத சி மைனரில் டிரான்ஸ்போஸ் போடும் பொழுது அந்த எஃப்ல இருக்க நோட் அப்படியே கீழே வரும். அப்போ சி மைனர் வாசித்தாலும் அந்த எஃப் நோட்டெல்லாம் எஃப் நோட் சிக்கு வந்துடும். அதனால் டோனில் வித்தியாசமே இருக்காது. நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்றனால அதெல்லாம் ரொம்ப ஒரு சேஞ்சாக இருக்காது. அப்படியே எஃப் தான் சவுண்டை மட்டும் கேட்டோம்னா அதே சவுண்ட் தான். நீங்கள் டிரான்ஸ்போஸ் போகும்போது செக் பண்ணிங்கன்னா அது அந்த எஃப் நோட்டை வாசிட்டு டிரான்ஸ்போஸ் 5 6 அதை கணக்கு பண்ணிக்கணும். இ ஃப்ளாட்டு டி இ ஃப்ளாட் 5 வரும். எஃப் அழுத்திட்டு டிரான்ஸ்போஸ் 5 போட்டுட்டு சி எழுத்துனீங்கன்னா தெரியும் சேம் டோன் தான். டோன் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டே வரும். அதனால் டோனில் வந்து எந்த வித்தியாசமே இருக்காது. ஆமாம், ஓகே ஓகே. அப்படி பண்ணி தான் வாசிக்கிறோம். ஒருவேளை நான் கேட்குறவங்களுக்கு இப்போ ரொம்ப மியூசிக் நாலேஜ் இருக்கிறவங்க கேட்குறவங்களுக்கு அது எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி? இல்லை கண்டுபிடிக்க முடியாது. அதான் டோன் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுது தானே.
ஏன்னா அது எல்லாமே வேவ் சாம்பிள்ஸை வச்சு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்னால அது அப்படியே மிடி தான் நமக்கு உள்ள சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். அது வந்து என்ன ஒன்று அப்படியே மிடி அப்படியே நவுந்து வரனால உங்களுக்கு சி எழுத்துனா எஃப் சவுண்ட், எஃப்ல என்ன சவுண்டு கேட்காமோ அதே தான் மிடி மாதிரி நவுறனால சவுண்டில் வித்தியாசம் கிடையாது, சேஞ்ச் இருக்காது. ஆமாம் ஆமாம். இந்த கார்ட்ஸ் நம்ம லெஃப்ட்ல அப்ளை பண்றது அது வேற ஏதாவது கிளாஸ் நம்ம செஷன் போறோமா இல்ல எப்படி? இல்ல அதுல டவுட் இருக்கு, அதனால கேட்கலாம். லெஃப்ட்ல கார்டு வாசிக்கிறதுக்கா? இப்போ இந்த சிஇஜின்றது வந்து ப்ளே பண்றாங்க, நிறைய பேர் சிஜிசி அப்படி ஃபுல்லாவே ப்ளே பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இப்போ டி மைனருக்கு டி அப்புறம் சி ஷார்ப் பிடிக்கிறது அப்படி பிடிச்சா ஓகேவா, இல்ல டிஎஃப் ஏ அந்த மாதிரி பிடிச்சா அது ஓகேவா இருக்குமான்ற மாதிரி? இந்த இந்த 2 கீ யூஸ் பண்ணுறதா? 2 கீ. நான் யூஸ்வலி 2 கீ தான் பழகிருக்கு. பட் நிறைய பேர் இப்போ மேஜர் மைனருக்கு நம்ம டிஎஃப் அப்படி பிடிச்சாலே போதும், மைனருக்கு மேஜருக்கு டிஃப்ரென்ஸாக பிடிக்கவே வேண்டாம். ஆமாம், இப்போ நம்ம வந்து மேஜர் மைனர் மட்டும் வாசிக்கிறோம் அதுவே போதுமானது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வாசிச்சிடலாம். மேஜர்னா ஜஸ்ட்டு சி எழுத்துனா சி மேஜர் வரும், அந்த மாதிரி வாசிச்சிடலாம். மைனருக்கு நம்ம எஃப் மைனர்னா எஃப், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இந்த பிளாக் கீ ஒன்று அதை சேர்த்து ப்ளஸ் பண்ணால் மைனர் வந்து இதே வாசித்து முடிச்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து இந்த எஃப் ஆட் 9 அப்புறம் இந்த எஃப் சஸ் கார்டு இருக்குல்ல, சஸ் கார்டு இந்த மைனர் இதெல்லாம் வாசிக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணுற மாதிரி 3 இல்லை 4 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கார்டு வாசிக்கணும் அப்படின்னா தான் நமக்கு 4 ஃபிங்கர்ஸ் தேவையே ஒழிய மேஜர் மைனரே நம்ம வாசித்து முடிச்சிடறோம் நல்லாவே இருக்குது, இட்ஸ் இனஃப் ஃபார் மீ அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி வாசிச்சிடலாம். ஒரு ஃபிங்கர் டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ இருக்கும். எப்படி இருக்குன்னா இப்போ நார்மலாக அந்த அக்கம்பனிமெண்ட் போட்டிருக்கனால இந்த சிங்கிள் கீ வாசிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது ஒரு கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது பெரிய போர்டில் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன அது என்னென்னா நம்ம இந்த போர்டுகளில் வந்து லெஃப்ட் ரைட்டு வாய்ஸ் இருக்கும். அப்போ இந்த லெஃப்ட் ஆன் பண்ணும்பொழுது இந்த லெஃப்ட்டுக்கு அக்கம்பனிமெண்ட்டோட சேர்ந்து அந்த வாய்ஸ் ஒரு பேடோ சம்திங் வரும். அது வரனால இந்த ஃபுல் கார்டு பிடிக்கும்போது இப்போ சினா சிஇஜி சி மேஜர் பிடிக்கிறப்போ அந்த ஒரு ஹார்ட் அடிக்காமல் அந்த ஒரு சாஃப்டோட வருது. நானுமே செக் பண்ணியிருக்கேன் வாசிச்சு. ஆனால் அந்த சிங்கிள் கொடுக்கும்பொழுது வந்து கொஞ்சம் அந்த இது வந்து எப்போனா ட்ரம்ஸ் இல்லாமல் தான் சொல்கிறேன். அதாவது ட்ரம் ப்ளே பண்ணாமல் இப்போ ஜஸ்ட் ஒரு ட்ரம்மை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் கார்டு வாசிட்டு லெஃப்டில் வாசிக்கிறோம், ட்ரம்ஸ் ப்ளே பண்ணாமல் அக்கம்பனிமெண்ட்லாம் இல்லாமல் சொல்கிறேன், சேஞ்ச் இருக்கும். பட் அக்கம்பனிமெண்ட் ஆன் பண்ணி ட்ரம்ஸு பேஸ்லாம் சேர்ந்து வருது பாருங்கள், அதில் வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது, ரெண்டுமே சேம் தான். நீங்கள் 3 ஃபிங்கர் வச்சாலும் சரி 1 ஃபிங்கர் வச்சாலும் சரி. ஓகே, நான் சொல்லும் போது தான் எனக்கு யோசிக்கிறேன். அப்போ அதில் வந்து சேஞ்ச் இல்லை. நம்ம ட்ரம்ஸு போடாமல் ஆஃப் பண்ணிவிட்டு கார்டு வாசிக்கிறோம் இல்லையா, சும்மா பேசிகிட்டு இருக்கப்போ மேபி வர்ஷிப் நடுவில் அந்த மாதிரி வாசிக்கிறப்ப தான் நம்ம இந்த கார்டு வெறுமனை சி மைனருக்கு சி பி ஃப்ளாட் வச்சப்போ ஒரு மாதிரி ஜான் ஒரு மாதிரி இதாக விழுவும். ஆமாம். ஓகே 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 ஓகே. வேறு யாருக்காவது கொஸ்டின்ஸ்? சரி சரி ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ வேறு டவுட்ஸ்லாம் நீங்கள் குரூப்பில் கேளுங்க. ஸோ செகண்ட் பேட்ச் குரூப்பில் இருக்கிறவங்க இந்த சாங் வந்து 2 பேர் எழுதியிருக்கிறாங்க, பிரதர் யோஜினும் அவங்களுடைய டாட்டர் நினைக்கிறேன், 2 பேர் டாட்டர் தான் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் 2 பேர் இருந்தீங்கன்னா நம்ம டக்குன்னு எழுதி இது பண்ணிவிட்டு டியூன் பண்ணி செகண்ட் பேட்சோட அந்த சாங்கை பண்ணிடலாம். ஸோ அதனால் எழுதுறவங்க சீக்கிரம் எழுதி அனுப்பிடுங்க. ஓகே, ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம கன்க்ளூட் பண்ணோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய கிருபையினால் அந்த நாளுக்குள்ள வருஷங்களை காலை கற்றுள்ள கிருபை செய்யுங்க, கற்றுக்கொண்ட காரியங்கள் மனதில் வைக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிற இந்த கீபோர்டை நேர்த்தியாக செய்ய உமக்காக அதை நன்றாக செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க. இதை புரிந்து கொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.